பெங்களூருவுக்கு திருச்சி வழியாக செல்லும் வந்தே பாரத் ரயில்கள். இந்தியாவின் சிலிகான் வேலி என்றழைக்கப்படும் பெங்களூரு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மையமாகவும் பல முன்னணி நிறுவனங்களின் தலைமையிடமாகவும் உள்ளது. பெங்களூரு வேகமாக ஒரு முக்கிய வந்தே பாரத் மையமாக மாறி வருகிறது. பல அதிவேக ரயில்கள் நகரத்தின் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுடன் இணைக்கின்றன. தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சியிலிருந்து பெங்களூருவுக்கு வந்தே பாரத் ரயில்கள் இருக்கிறதா என்ற சந்தேகம் இருக்கும். திருச்சி மக்களுக்கு மட்டுமல்ல, திருச்சிக்கு அருகில் இருக்கும் அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை, புதுக்கோட்டை மக்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். வந்தே பாரத் ரயில்கள் இருந்தால் விரைவாகவும் பயணம் மேற்கொள்ளலாம். திருச்சியிலிருந்து பெங்களூருவுக்கு நேரடி வந்தே பாரத் ரயில் சேவை இல்லை. ஆனால் மதுரையிலிருந்து பெங்களூரு கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் ரயில்கள் திருச்சியில் நின்று செல்கிறது. இந்த ரயில் தனது பயணத்தில் இரு மார்க்கத்திலும் திருச்சியில் நின்று செல்கிறது. மதுரையிலிருந்து காலை 5:15 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1 மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் அடைகிறது. மறுமார்க்கமாக பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் 1:30 மணிக்கு புறப்பட்டு இரவு 9:40 மணிக்கு மதுரையை அடைகிறது. இந்த ரயில் சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி மற்றும் திண்டுக்கல் வழியாக மதுரைக்கு பயணிக்கிறது. சுமார் 580 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க சுமார் 8 மணி நேரம் ஆகிறது. செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த ரயில் சேவை இல்லை. ஏசி சேர்கார் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் சேர்கார் வசதிகள் உள்ளது. இந்த ரயில் திருச்சியிலிருந்து காலை 7 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1 மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தை அடைகிறது. இதில் ஏசி சேர்கார் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் வசதி உள்ளது. மேலும் உணவு வசதியும் உள்ளது. பெங்களூரிலிருந்து மதியம் 1:30 மணிக்கு புறப்பட்டு திருச்சிக்கு இரவு 7:30 மணிக்கு வந்தடைகிறது. இந்த ரயில் 425 கிலோமீட்டர் தூரத்தை 6 மணி நேரத்தில் கடக்கிறது.